நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப நிச்சயமாக நல்ல மாற்றத்தில் வாக்களிப்பார்கள் என்று நிச்சயமாக நம்புகின்றோம். என்று சொன்னால் இந்த 3 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, தினசரி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் சொல்லப்போனால் நாள்தோறும் அன்றாட வாடிக்கைகளாக போதைப்பொருள் கடத்தல், போதைப் பொருட்கள் பிடிபடுகின்ற நிலையை பார்த்தால் தமிழகம் இதுவரை இல்லாத அளவிற்கு அயல் நாடுகளிலிருந்து நாளும் பொழுதும் விமான நிலையத்திற்கு தினசரி 100 கோடி, 150 கோடி, 200 கோடி என்ற அளவில் போதைப் பொருட்கள் தமிழகத்துக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் இங்கே அதற்குண்டான களம் சரியாக இருக்கின்றது, இங்கே சந்தைப்படுத்துவதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கின்றது என்ற நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் காணப்படுகின்றது. இதற்கு முன்பாக 3 ஆண்டுகளுக்கு முன்பாக வரை 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் இப்படிப்பட்ட நிலை இல்லை. இது தமிழகத்தில் பெரிய கலாச்சார சீரழிவு, ஒரு தலைமுறையை கெட்டுப்போகின்ற அளவுக்கு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். தினசரி ஊடகத்தில் பார்த்தால் சென்னை விமான நிலையத்திலும் சரி, திருச்சி போன்ற பல்வேறு விமான நிலையங்களின் மூலமாக, கார்களின் கடத்தல் மூலமாக கோடிக்கணக்கான போதைப் பொருட்கள் வருகிறது என்று சொன்னால் இங்கே வெளிநாடுகளிலிருந்து வந்தாலும் இங்கே அதற்கு சந்தைப்படுத்துவதற்கு ஏற்ற சூழ்நிலை இந்த ஆட்சி வந்த பிறகு நிலவுகின்றது என்ற நிலையை காட்ட முடிகிறது. இதே போல் மக்கள் சொன்னலா துயரமாக மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, மகளிர் உரிமை தொகையில் ஒரு சாரார் ஏமாற்றப்பட்டது, தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு தகுதியான மகளிர் என்பதெல்லாம் இந்த தேர்தல் களத்திலே எதிரொலித்திருக்கும். நிச்சயமாக வாக்காளருடைய மனநிலை வாக்குகளாக மாறியிருக்கும் என்ற நிலையோடு நாங்கள் தேர்தல் முடிவை எதிர்பார்க்கின்றோம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் நல்ல முடிவை வழங்கியிருப்பார்கள் என்று நிச்சயமாக நம்புகிறோம். முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை சமூக விரோதிகளின் கூட்டமைப்பு சேர்ந்துட்டு ரேஷன் அரிசி கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் தமிழகம் பல்வேறு விளைவுகளை ஏற்படும் சொல்லி ஒரு கருத்து. இதை பற்றி உங்க நிலைப்பாடு? இல்லை, சமூக விரோதிகளோடு இந்த ஆட்சியாளர்கள், ஆட்சியில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவர்கள், இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையெல்லாம் இணக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு சமூக விரோதிகளால் காவல்துறையினரை தாக்கப்படுகின்ற அவலம் சமீபத்தில் பார்த்தால் கடந்த வாரம் ஒரு கும்பகோணத்தில் பட்டப்பகலில் அரசு பேருந்து ஓட்டுநர் பட்டப்பகலில் பொதுமக்கள் மத்தியிலேயே பேருந்திலிருந்து அடித்து கீழே தள்ளிவிடப்பட்டு கடுமையாக தாக்கி உயிருக்கு சேதமிடுகின்ற அளவிற்கு அரசு பணியாளர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் வெட்கக்கேடான விஷயம், காவலரே தாக்கப்படுகிறார். காவல்துறையில் பணிபுரிந்த காவலர்கள் பொது இடத்துல தாக்கப்பட்டால் மக்களிடம் ஒரு அச்ச உணர்வு, யாருக்கு பாதுகாப்பு, மக்களிடையே பாதுகாப்பற்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுது என்று சொன்னால் இந்த அரசின் கையாளாகத்தனம், இந்த அரசே சமூக விரோதிகளுக்கு துணை போகின்ற காரணத்தினால் காவல்துறையால் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னு சொன்னால் தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை நேரங்களில் பார்த்தா, இன்னும் சொல்ல போனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அம்மாவின் ஆட்சி காலத்திலும், அம்மாவின் ஆட்சி காலத்தில் தான் பெண் கமாண்டோ பிரிவை இந்தியாவிலேயே முதலாக அமைத்து காட்டியவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். பல்வேறு விருதுகளை பெற்றவர்கள் தமிழக காவல்துறையை சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இராணுவத்தாலே 3 மாநில காவல்துறையினால் கண்டுபிடிக்கப்பட முடியாத வீரப்பன் போன்றவர்களெல்லாம் சுட்டு வீழ்த்திய காவல்துறை, அவ்வளோ நெஞ்சை நிமிர்த்தி இருக்கின்ற காவல்துறை பல்வேறு விருதுகளை பெற்றது. அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் கூட தேனியில் உள்ள ஒரு காவல் நிலையம், கோயம்புத்தூரில் புனியமுத்தூரில் உள்ள ஒரு காவல் நிலையம், சென்னை K4 அண்ணா நகர் காவல் நிலையம் போன்றெல்லாம் நாட்டிலேயே சிறந்த நிர்வாகத்திற்காக விருது பெற்ற காவல்துறை என்ற நிலையில் இருந்தது. இன்றைக்கு பார்த்தால் காவல்துறையுடைய செயல்பாடு முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது. இந்த அரசின் தவறான கொள்கையால் சமூக விரோதிகள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதுகாப்பில் இருக்கின்றார்கள் என்ற நிலையத்தான் இது காட்டுகிறது. ஏதாவது தேர்தல் முடிவுகள் அதிமுக படுகொலை அடையும் சசிகலா சொல்லியிருக்காப்புல, அதனால அதிமுக நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு சசிகலா பயங்கரமாக சொல்லியிருக்காப்புல. அதை பற்றி பயங்கரமாக சொன்னாலே அதில் எடுத்துக்கிட வேண்டியது. அவங்க என்ன தேர்தல் களத்திலே இல்லாதவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மையார் அரசியலில் நேரடியாக ஈடுபட்டதில்லை என்றைக்குமே. அம்மா இருந்த காலத்தில் அம்மாவுக்கு உதவியாளராக இருந்தாரே தவிர அரசியல் இயக்கத்திலோ இல்லை தேர்தல் பணியிலோ எந்த காலத்திலும் அவர்கள் நேரடியாக ஈடுபட்டதில்லை. அவர்கள் களத்தின் நிலவரம் பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ அறிக்கை விடணும், நானும் இருக்கின்றேன் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று அறிக்கை விடுகிறேன். அதுக்கெல்லாம் பதில் சொல்வது சரியாக இருக்காது. வெற்றி பெற்றார், யாருக்கு ஆதரவு கொடுத்தார்? அதை நாங்கள் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க மட்டும் சொல்லுங்க. அப்போ நீங்கள் யாருக்கு ஆதரவு? தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்ற நிலைப்பாடு அல்ல, தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாடு தான். ஏன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் பிரதமர் வந்து சேர வேண்டும்.
தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து நாங்கள் ஆதரிக்கின்றவர் பிரதமராக வந்தால் நாளைக்கு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் சில கொள்கைகளை சமரசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. குறிப்பாக உதாரணம் சிஏஏ போன்ற சட்டமெல்லாம் வருகின்ற நேரத்தில் நாங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தோம். எதிர்ப்பை பதிவு செய்தாலும் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் வேறு மாதிரியாக ஆதரவு என்ற நிலைப்பாடு எங்கள் மீது சாயம் பூசப்பட்டது. அதுபோன்ற நிலைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் யார் பிரதமராக வந்தாலும் இன்றைக்கு எங்கள் கொள்கை தான், யார் பிரதமராக வந்தாலும் தமிழர் நலன் காக்கின்ற சில அம்சங்களை நிச்சயமாக ஆதரவு தெரிவிக்கின்ற நேரத்திலேயே, உதாரணத்திற்கு காவிரி பிரச்சனை, இன்றைக்கு காவிரி பிரச்சனையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லுகின்ற காங்கிரசுக்கு ஆதரவாக மு.க. ஸ்டாலின் கர்நாடகத்தில் பிரச்சாரத்தை செல்கிறார். அப்பொழுது என்றால் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்றது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவர்களால் சொல்ல முடியவில்லை இந்த ஆட்சியாளர்கள். காரணம் கூட்டணி என்று சொல்லி, இந்தியா கூட்டணி என்று சொல்லி. இன்னும் வெக்கக்கேடான விஷயம், அங்கே போய் காங்கிரஸுக்கு வாக்கு சேர்ப்போம், இங்கே நம்முடைய முதலமைச்சர் கூட கர்நாடகாவுக்கு செல்ல இருப்பதாக தகவல் பத்திரிகை செய்தி மூலமாக பார்த்தோம். அப்படி என்றால் இவர் நிலைப்பாடு என்ன? தமிழகத்தை வஞ்சிக்கின்ற காங்கிரஸ் ஆட்சி மாநில என்ற இடத்துல போய் காங்கிரஸுக்கு ஆதரவு. முல்லை பெரியாறு பிரச்சனையில் அங்கே காங்கிரஸ் வேறு நிலைப்பாட்டில் இருக்கின்றது கேரளாவில். அங்கே சென்று இவர்கள் அங்கே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கின்றார்கள். கம்யூனிஸ்டாக இருந்தாலும் அவர்களும் இந்தியா கூட்டணியில் இருக்கின்றார்கள். முல்லை பெரியாறு பிரச்சனையிலே காலங்காலமாக வஞ்சிக்கப்படுகின்றோம். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி தான் நாங்கள் தெளிவான நிலைப்பாட்டில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அனைத்து பிரச்சனைகள், காவிரி பிரச்சனை, முல்லை பிரச்சனை, நீட் தேர்வு விலக்கு, எய்ம்ஸ் மருத்துவமனை, என்எல்சி பிரச்சனை போன்ற பல்வேறு கச்சத்தீவு பிரச்சனை, இதெல்லாம் மையமாக வைத்து இன்னும் சொல்ல போனால் அதை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு எங்களுக்கு ஆதரவு, தமிழர் நலன் காக்கின்றவர்களுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் முடிவெடுப்பதற்கு சரியான தருணம் இந்த தருணம் என்பதை நாங்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு காட்டுவோம்.